ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பசங்களோட பெரிய வீக்னஸ் என்ன, இல்லை பெரிய மிஸ்டேக் என்ன, இல்லை இருக்கிறதுலே கேவலமான விஷயங்கள் பசங்க செய்கிறது என்ன, ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்றனால பசங்க செய்யும் மோசமான சில விஷயங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொண்ணு கூட பேசி பழகணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட் ஆகியிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுமே அந்த பொண்ணுக்கு ரூட் விட்டு கோல் போட ட்ரை பண்ணுறது. இது என்ன மச்சி, இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம். ஆல்ரெடி அந்த பொண்ணு ஒரு பையனோட பேசி பழகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அந்த பொண்ணை கொண்டு வர முயற்சி பண்ணானோ, இது எதுவுமே உங்கள் கண்ணில் படாமல் உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இல்லை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இங்கிட்டு அவன் லைட்டாக ஸ்லிப் ஆகும்போது நம்ம என்ட்ரியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய தவறு, இது ஒரு பெரிய கேவலமான ஒரு செயல். சொல்லப்போனால் ஒரு பெரிய வீக்னஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பொண்ணு வேணும் அப்படின்றதுக்காக நான் எந்த உச்சத்துக்கும் போவேன், எந்த சாக்கடைக்குள்ளேயும் நான் இறங்குவேன் அப்படின்னு இருக்கும் போது இது எவ்வளோ கேவலமான விஷயம், எவ்வளோ கீழ்த்தரமான விஷயம் யோசிச்சுக்கோங்க மச்சி. இது வேண்டாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான பெண்களுக்கு விழுந்து நாசமாக போவது. ஒரு பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னோடனே ஆணோட இயற்கை என்ன, அந்த பொண்ணு பின்னாடி போகணும், பேசணும், பழகணும் அப்படின்றதான் பேசிக்கா. ஏன்னா பசங்க அழகுக்கு இதாயிருவோம், அதாவது என்ன விழுந்துருவோம். பொண்ணுங்க பொய் பேசுறதுக்கு விழுந்துருவாங்க. இது இந்த வெள்ளைக்கார ஆக்டர் ஒருத்தவர் சொல்லுவார், பொண்ணுங்க எதுக்கு மேக்கப் போடுறாங்க அப்படின்னா பசங்க அழகை பார்த்து விழுந்துருவாங்க. பசங்க எதுக்கு பொய் சொல்கிறாங்க அப்படின்னா பொண்ணுங்க ஆசை வார்த்தைகளை கேட்கும்போது டவுன் ஆயிடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பார். அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். அழகை நோக்கி போய் அந்த பொண்ணுக்கு குணம் இல்லை அப்படின்ற போது என்ன பிரயோஜனம் வச்சு? நம்மளோட வீக்னஸ் கண்டிப்பாக பியூட்டிஃபுல் கேர்ள்ஸை பார்க்குறோம் அப்படின்னா ஓகே, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இந்த அழகு இதெல்லாம் தெரியும். வயசாகி போச்சு அப்படின்னா தோல் சுருங்கிரும், எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல. இது நம்மளோட ஒரு வீக்னஸ், சொல்லப்போனால் பெரிய வீக்னஸ். எல்லாரும் அது மாதிரி சினிமா நடிகைகள் மாதிரி வேணும்னு எதிர்பார்த்தா நடிக்க இது லாய்க் ஆகுமா? இந்த மேக்கப் இல்லாமல் சினிமா நடிகைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? விளங்காது. அது மாதிரிதே அழகை நோக்கி போய் இதாகிறாதீங்க. மூணாவது, டாக்ஸிக் கேர்ள் கூட உங்களோட பயணத்தை தொடர்ந்து போகிறது. அது என்ன டாக்ஸிக் கேர்ள் உங்களுக்கே தெரியும். நீங்கள் பேசி பழகிற பொண்ணு உங்கள் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டா, நீங்கள் சொல்கிறது கேட்கவே மாட்டா. பாய் பெஸ்டி கூட பேசிட்டு திரிவா. வேணாமா, அவன் பாய் பெஸ்டி கிடையாது, உனக்கு அடியை போட பார்த்துக்கிட்டு இருக்கான், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னாலும் யார் நீ என் பாய் பெஸ்டியை பற்றி நீ பேசுகிறது? ராஸ்கல், உனக்கு என்னடா தெரியும், எங்களுக்குள்ளே இருக்கிற உறவை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பா. நீங்களும் வேற பொண்ணே இல்லாத மாதிரி அந்த பொண்ணு கூடயே பேசிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு திரிவீங்க. என்னைக்கோச்சும் ஒரு நாள் மாறிடுவா, அவனை பற்றி தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அல்பமா அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சிம்பிள் மச்சி, உங்களோட கெத்து என்னன்றதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டா என்ன பொண்ணா இல்லை? நான் ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன், கடலில் என்ன மீனுக்கு பஞ்சமா, மண்ணில் என்ன பெண்ணுக்கு பஞ்சமா. ஒரு பொண்ணு டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சும் வேற வழியே இல்லாத மாதிரி அந்த பொண்ணு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மரியாதை வச்சுருக்கீங்க? இது எவ்வளோ பெரிய வீக்னஸ் இல்லை, இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? வெளியிலேருந்து பார்க்குறவன் பார்ப்பேன், என்னடா அவன் இப்படி நடத்திக்கிட்டு இருக்கா, இவன் பாட்டு இப்படி அப்படியே போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தகுதியை நீங்களே குறைச்சிக்கிறது. மூணாவதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் நிறையா இருக்குது. உங்களோட தகுதியை நீங்கள் குறைச்சிக்கிறது. ஒரு பொண்ணு கூட பேசணும் அப்படின்றதுக்காக உங்களோட ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிறது, உங்களோட மரியாதையை கொஞ்சம் அப்படி லைட்டாக வளைஞ்சு கொடுத்து போகுமே, நம்ம அந்த பொண்ணு கூட பேசிடலாமே, அந்த பொண்ணு கூட ஓகேவாயிருமே. தப்பு. இந்த இடத்துல நீங்கள் நடிக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் பேசி அதுக்கடுத்து எஸ்டாப்ளிஷ் ஆகி போகும்போது உங்களோட உண்மையான குணம் வரும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பெண்ணிடம் பேசுவதற்காகவும் பழகுவதற்காகவும் ஒரு நரிவேஷம் போடுற மாதிரி இங்கே ஆயிரும் மச்சி. இது சரிப்பட்டே வராது. அந்த பொண்ணோட டைம் வேஸ்ட்டு, உங்களோட டைம் வேஸ்ட்டு. அதனால் இதெல்லாம் வேண்டாம். இது பசங்களோட பெரிய பிக்கஸ்ட் வீக்னஸ்ஸு, மிஸ்டேக்கு, அப்புறம் பெரிய கேவலம் மச்சி இதெல்லாம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிட்டு கெத்தா நம்ம வரும், எல்லாம் நடக்கும் மச்சி. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.